அடுத்து நாம் பார்க்க போகிறது கார்பன் தொகுதி. கார்பன் வந்து 14வது தொகுதி. 13வது தொகுதியில் போரான் பற்றி படித்தாச்சு. போரானுடைய முக்கியமான சேர்மங்கள் டைபோரேன், போரிக் அமிலம், போரான் ட்ரைஃப்ளூரைட், இதை பற்றிலாம் நம்ம படிச்சிட்டோம். அடுத்த தொகுதி வந்து பி பி தொகுதி தனிமங்கள்லேயே 14வது தொகுதி கார்பனில் ஆரம்பிக்கும். அந்த கார்பன் தொகுதி தனிமங்கள் சொல்லி பார்க்க போகிறோம். கார்பன் தொகுதி தனிமங்களில் வந்து கார்பன் இருக்குது, அதுக்கடுத்து சிலிக்கன், அடுத்து ஜெர்மானியம், டின் லெட். இது வந்து அந்த அந்த தனிமங்களை பற்றி அதனுடைய என்ன நிலைமையில் இருக்கும், அதனுடைய அணு எண் என்ன, ஐசோடோப்புகள் என்ன, அதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் உள்ள டேபிள் தான், அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கார்பன் வந்து 3 ஃபார்முலா இருக்கும். 10th படிச்சுப்பேன். கார்பன் 12, அதாவது கார்பன் 12, அதாவது மாஸ் நம்பர், அணு நிறை 12 உள்ளது இருக்குது, 13 உள்ளது இருக்குது, 14 உள்ளது இருக்குது. கார்பனுடைய ஐசோடோப். நம்ம சிலிக்கனுக்குமே 2 இருக்குது, 28 இருக்குது, 30 இருக்குது. ஜெர்மானியத்துக்கு 2 ஐசோடோப். எல்லாமே திண்மங்கள் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே திண்மம். அணு எண் 2வது கொடுத்துருக்காங்க, அடுத்து அணு நிறை கொடுத்துருக்காங்க, அடுத்து எலக்ட்ரான் அமைப்பு, இதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சங்கிலி தொடராக்கும் திறன். இதில் வந்து முதல் தனிமத்தின், அதாவது பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் அந்த வேறுபட்ட தன்மை அப்படிங்க படிக்கும்போதே இல்லை ஃபஸ்ட்டு தனிமம் யார்? கார்பன். இந்த கார்பனுக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படித்தோம். சங்கிலி தொடராக்கும் பண்பு, அதாவது இங்கிலீஷில் கேட்டனேஷன். அதாவது ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோடையோ அடுத்து இன்னொரு கார்பனோடையோ என்ன தொடர்ந்து கனெக்ட் ஆகிட்டே போகும். அப்போ ஒரு அணு சங்கிலியை உருவாக்கும். அதாவது நம்ம ஆர்கானிக்கில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு கார்பன் உள்ளது மீத்தேன், 2 கார்பன் உள்ளது ஈத்தேன், 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரொப்பேன். அதாவது ஒரு கார்பன் இன்னொரு கார்பன்கிட்ட சேர புது புது காம்பவுண்டாக கொடுத்துட்டே போகும். இந்த மாதிரி சங்கிலி தொடர் அமைப்புக்கு பேர் தானே பேர். அதாவது ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட அது தன்னோட கார்பனோட என்ன செய்யும், சுய பிணைப்பு உருவாகும். இதுக்கு பேர் தான் சங்கிலி தொடராக்கம். இந்த சங்கிலி தொடராக்கத்துக்கு தேவையான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குற 3 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சங்கிலி தொடராக்கம் திறனுக்கு தேவையான அத்தியாவசியமான நிபந்தனைகள். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தனிமத்தின் இணைதிறன் 2 அல்லது அதற்கு அதிகமாகவோ இருத்தல் வேண்டும். இணைதிறன் அப்படின்னு சொன்னால் கடைசி கூட்டில் உள்ள அது எலக்ட்ரான் நம்பர் சொல்லலாம். இல்லைன்னு சொன்னால் 8 நம்பர் ஆகிறதுக்கு, எலக்ட்ரானோட எண்ணிக்கை 8 ஆகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதான் இணைதிறன் சொல்லுவோம். நம்ம சின்ன கிளாஸில் படித்தது. தனிமத்தின் இணைதிறன் என்னவாக இருக்கணுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2 இருக்கணும் அல்லது அதற்கு அதிகமாக இருக்கணும். தனிமத்தோட இணைதிறன் எப்படி இருக்கணும்? வேலன்சி. இணைதிறன்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? வேலன்சி எப்படி இருக்கணும்? 2 இருக்கணும் அல்லது அதற்கு அதிகமாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஒரு தனிமம் அதே தனிம அணுவுடன் சுய பிணைப்பை ஏற்படுத்தும் திறனை. அதாவது கார்பனோடைய சேரும், அதுக்கு பேர் சுய பிணைப்பு. கார்பன் இன்னொரு கார்பனோட என்ன செய்யணும்? சேரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கணும், அதான் சுய பிணைப்பு. அடுத்து 3வது, சுய பிணைப்பின் வலிமையானது மற்ற தனிமங்களோட உருவாக்கும் பிணைப்புகளைப் போலவே வலிமையானதாக இருக்க வேண்டும். அதாவது கார்பன் ஹைட்ரஜனோட சேர்ந்து வச்சுக்கோங்களேன். நம்ம கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு உருவாக்கும். கார்பன் ஹைட்ரஜனோட சேர்ந்து மீத்தேனை உருவாக்கலாம். அதே மாதிரி மற்ற தனிமங்களோட எப்படி ஒரு வலிமையான பிணைப்பை ஏற்படுத்துதோ அதே மாதிரி கார்பனோட சேரும்போது அந்த சுய பிணைப்பின் போது அந்த பிணைப்பு எப்படி இருக்கணும்? வலிமையானதாக இருக்கணும். மற்ற தனிமங்களுடன் உருவாக்கும் பிணைப்புகளைப் போல வலிமையானதாக இருத்தல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற மூலக்கூறுகளுடன் சங்கிலி தொடர் மூலக்கூறுகள் வேதிவினை மந்தத்தன்மை கொண்டிருத்தல் வேண்டும். அடுத்தது அந்த சங்கிலி தொடர் உருவாக்கின மூலக்கூறுகள், அதாவது கார்பன் இன்னொரு கார்பனோட சேர்ந்து உருவாக்கின அந்த மூலக்கூறு மற்ற மூலக்கூறுகளுடன் மந்தத்தன்மை கொண்டிருக்க வேண்டும். வேதிவினை, அதாவது வேதிவினையில் அதிகமாக ஈடுபடக்கூடாது, மந்தத்தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும். இந்த மாதிரி 4 பண்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சங்கிலி தொடராக்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு தனிமத்துக்கு. சங்கிலி தொடர் இந்த 4 பாயிண்ட்டும் யாருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு. அதை மாதிரி சொன்னால் மற்ற கொஞ்சம் தனிமங்கள் பார்க்கலாம். தங்களுக்குள் பிணைப்பை ஏற்படுத்தும் தன்மையை மற்றும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன் போன்ற பிற அணுக்களோடு இணைந்து பல சேர்மங்களை உருவாக்கும் இயல்பினையும் பெற்றுள்ளது. கார்பனுக்கு வந்து இந்த சங்கிலி தொடராக்கம் மட்டும் இல்லாமல் யாரோட இணையக்கூடிய பண்பு இருக்குது? ஹைட்ரஜனோட இணையும், ஆக்சிஜனோட இணையும், நைட்ரஜனோட இணையும், சல்ஃபர், ஹாலஜன்கள், குளோரின், புரோமின், அயோடின் போன்ற ஹாலஜனோட என்ன செய்யும்? சேர்ந்து எதை உருவாக்கும்? சேர்மங்களை உருவாக்கும் தன்மை கொண்டது. இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள். புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்ட் வீக் கிளாஸில் நான் சொன்னேன், கரியிலையும் கார்பன் தான் இருக்குது,
கிராஃபைட்லேயும் கார்பன் தான் இருக்குது. பட் அந்த கார்பனுடைய அந்த வடிவம், அந்த அமைஞ்சிருக்கிற விதம், அது எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் தான் வித்தியாசப்படுது. அதனால தான் அது பார்க்கறதுக்கு வித்தியாசமா, கிராஃபைட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது, கரி பார்க்க வித்தியாசமா இருக்குது, வைரம் ஒரு அந்த இதை பற்றி டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கார்பனோட முக்கியமான இது வந்து என்ன படிக்க போகிறோம்? கிராஃபைட். புறவேற்றுமையில் ஒரு முக்கியமான புறவேற்றுமை வடிவம் வந்து கிராஃபைட். இந்த கிராஃபைட்டை பற்றி படிக்க போகிறோம். கிராஃபைட் சாதாரண வெப்ப அழுத்த நிலையில் அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட கார்பனின் புறவேற்றுமை வடிவமாகும். அதிக நிலைப்புத்தன்மை உடைய ஒரு வடிவம், கார்பனுடைய வடிவம் தான் இது கிராஃபைட். அதாவது ஈஸியான அது ஸ்டேபிளாக, இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உடையாது, அதனுடைய வேதிவினை மாறாது, வேதிப்பண்பு மாறாது, அதான் இது ஸ்டேபிள்னு சொல்கிறது, அதிக நிலைப்புத்தன்மை. இது மிருதுவானது மற்றும் மின்சாரத்தை கடத்துகிறது. மிருதுவானது அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பென்சில் லெட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வர்றது லெட் பென்சில்னு ஒன்று வருது, அது வேற. ஸோ நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உடனுக்குள்ளே இருக்கிறது, அந்த உடன் கோட்டிங் வச்சு உள்ளே இருக்கிற அந்த பிளாக் கலருக்கு பேர் இந்த கிராஃபைட் தண்டு. இந்த கிராஃபைட் தண்டு வந்து சில பேர் இந்த பென்சில்லாம் வயர் கனெக்ஷன் பண்ணி அதுலேருந்து கரண்ட் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சின்ன கிளாஸில் 6th 7th பிள்ளைங்க பென்சிலில் ஒயரை கனெக்ட் பண்ணி கரண்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால் என்னச்சுன்னா மின்சாரத்தை கடத்தும். அதை மிருதுவானன்னு சொன்னால் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த பென்சில் லெட்டை வந்து நல்லா அரைச்சி கையில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். மிருதுவானது மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இது கார்பன் அணுக்களால் ஆன இரு பரிமாண தட்டையான, நல்லா பார்த்துக்கோங்க, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை, இரு பரிமாண தட்டையான தாள் போன்ற அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இரு பரிமாண தட்டையான தாள். இரு பரிமாணம் அப்படின்னா 2 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டு இருக்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி அமைப்பு? தாள் போன்ற அமைப்பு, தட்டை ஃப்ளாட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லேயர், ஒரு மேலே தட்டையான ஒரு லேயர், அதுக்கப்புறம் தட்டையான ஒரு லேயர், அடுத்து இப்படி லேயர் லேயராக அதுக்கு இடையில ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா வாண்டர்வால்ஸ் விசை. என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர்? வாண்டர்வால்ஸ் விசை. இந்த வாண்டர்வால்ஸ் விசையினால என்னச்சு, இந்த ஒவ்வொரு தட்டும் என்னச்சு பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு தட்டு போன்ற அமைப்பும் இந்த வாண்டர்வால்ஸ் விசை. இந்த வாண்டர்வால்ஸ் விசைங்கிறது வந்து ரொம்ப வலிமை குறைந்த விசை. பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தட்டையான தாள் போன்ற அமைப்பு. ஒவ்வொரு தாளும் sp2, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, sp2 இனக்கலப்படந்த கார்பன் அணுக்களால் உருவான அருங்கோண வளையமாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அருங்கோணம், பென்சின் மாதிரி இருக்குதா, இந்த 6 டாட் இருக்கும். 6 டாட் எப்படி இருக்குது? அருங்கோண அமைப்பில் இருக்கிறது, பென்சின் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ இங்கே என்ன கலப்பினம்? sp2 இனக்கலப்பினம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சிசி பிணைப்பு நீளம். இந்த கார்பன் இந்த 2 டாட் இருக்குன்னா இதான், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். இந்த கார்பன் பிணைப்பு நீளம் எப்படி இருக்குன்னு சொன்னால் 1.41 ஆம்ஸ்ட்ராங். 1.41. இது வந்து ஏறத்தாழ பென்சின் இப்படி தான் வரைவோம் நம்ம. அந்த பென்சின் உள்ள கார்பன் பிணைப்பு நீளம் என்னதான்? 1.40 தான். அது அப்போ அப்படியே அந்த என்ன அமைப்பு தான், அதில் ஒவ்வொரு யூனிட் என்னது? பென்சின் அமைப்பு தான். பென்சின்லையும் 1.40, கார்பன் பிணைப்பு நிலை எவ்வளவு? 1.40. ஒவ்வொரு கார்பன் அணுவும் தன் இணைதிறன் கூட்டில் உள்ள 4 எலக்ட்ரான்களில் 3ஐ பயன்படுத்தி சுற்றியுள்ள மற்ற 3 கார்பன் அணுக்களுடன் 3 சிக்மா பிணைப்புகளை, அதாவது இந்த கார்பன் எடுத்துட்டிங்கன்னா இதோட பிணைப்பு உருவாக்கும், இந்த சைடு ஒரு பிணைப்பை உருவாக்கும், கீழே. இப்போ ஒவ்வொரு கார்பனும் 3 மற்ற கார்பன் அணுக்களுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அது என்ன பிணைப்புனா சிக்மா பிணைப்பு. என்ன பிணைப்பு? சிக்மா பிணைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிணைப்பில் இலக்கணப்பில் ஈடுபடாத பி ஆர்பிட்டால் 4வது எலக்ட்ரான் பை இணைப்பை உருவாக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பை பிணைப்பு, இதை சொல்லுவாங்க. இந்த 2 இதுக்கடையில் உருவாகிற அந்த பிணைப்பு இந்த பை பிணைப்பு. அந்த பை பிணைப்பு இருக்கிறதுனால தான் இங்கே என்ன தன்மை இருக்குன்னு சொன்னால் மின் கடத்தும் தன்மை இருக்குது. இந்த பை எலக்ட்ரான்கள் முழுத்தாள் அமைப்பின் மீது உள்ளடங்கா தன்மை பெற்றுள்ளன. எனவே இது மின் கடத்திறனுக்கு காரணமாக அமைகிறது. அடுத்தடுத்த கார்பன் தாள்கள் வலிமை குறைந்து, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 லைன், இந்த 2 லேயரை இணைக்கக்கூடிய லைன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த லைனாக கொடுத்துருக்கு. அதுக்கு பேர் என்ன பேர்? வாண்டர்வால்ஸ் விசை. என்ன விசை? வாண்டர்வால்ஸ் விசை. அடுத்தடுத்த தாள்களுக்கு இடைப்பட்ட தூரம், அதாவது இது ஒரு தாள், அடுத்த தாள்னா அதுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னா 3.40 ஆம்ஸ்ட்ராங். கார்பன் பிணைப்பு நிலை எவ்வளோன்னு சொன்னால் 1.41.
இந்த 2 தாளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்க? 3.40 ஆம்ஸ்ட்ராங். கிராஃபைட் தனித்து அல்லது எண்ணெய்களுடன் கலந்து உயவு பொருளாக, இது வந்து சாஃப்ட் நேச்சர் இருக்கிறதுனால இது ஏதாவது கிரீஸ் மாதிரி நினச்சிவாங்க பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து தையல் மிஷின் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லலாம், நம்ம வந்து உயவு பொருள் இதை அப்ளை பண்ணோம்னு சொன்னால் நினச்சிச்சிடும் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்ட்ரக்காக உள்ளது நினச்சிச்சிடும் போயிட்டு கரெக்டாக வந்துடும். அதனால் உயவு பொருள்னு சொல்லுவாங்க. உயவு பொருள்னால் ஏதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம எளிமைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த உயவு பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கிராஃபைட்டை பற்றி உள்ளது. அடுத்து நம்ம படிக்க போகிறது வைரம். வைரம் பண்ணால் கிராஃபைட் போல் இல்லாமல் மிக கடினமானது. கிராஃபைட் எவ்வளவு சாஃப்டோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வைரம். வைரம் வந்து என்னது கடினமாக இருக்கும். வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் sp3 இனக்கலப்பு முறை. இனக்கலப்பு முறை sp3. இங்கே ஒவ்வொரு கார்பன் அணுவும் அதனை சுற்றியுள்ள 4 வெவ்வேறு கார்பன் அணுக்களும் 1.54. அங்கே 1.41. கார்பன் பிணைப்புகள் என்னது 1.41. இங்கே எவ்வளவு 1.54 ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டன. இது இங்கே காட்டிலுள்ளவாறு கார்பனேச்சுடன் நான்மிகு அமைப்பானது படிகம் முழுவதும் விரிந்து பரவி காணப்படுகிறது. இங்கே எப்படின்னு சொன்னால் நான்முகி அமைப்பு. அங்கே வந்து அருங்கோண அமைப்பு, இங்கே என்ன அமைப்பு நான்முகி அமைப்பில் இருக்குது. கார்பன் வந்து எப்படி இருக்குது நான்முகி அமைப்பில். இப்போ வந்து ஒரு கார்பன் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் எடுக்கிறேன் 1 2 3 அதுக்கு பின்னாடி 1, இதான் நான்முகி அமைப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியாது. கார்பனின் 4 இணைதின எலக்ட்ரான்களும் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. தனி எலக்ட்ரான்கள் ஏதும் இல்லாததால் மின் கடத்தும் திறன். அதாவது கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தும். ஏன்னா அங்கே பை எலக்ட்ரான் ஒன்று தனியாக இருக்குது. பை எலக்ட்ரான் ஒன்று தனியாக இருக்கிறதுனால என்ன செய்யும், எதை கடத்தும் மின்சாரத்தை கடத்தும். இங்கே வந்து மின்சாரத்தை கடத்தாது. காரணம் இங்கே என்ன கிடையாது, தனி எலக்ட்ரான் ஏதும் கிடையாது. அதனால் மின் கடத்தும் திறனை பெற்றிருக்கவில்லை. இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸில் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் கிராஃபைட் வைரம் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வைரம் வந்து மின்சாரத்தை கடத்தாது ஏன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அங்கே என்ன கிடையாது, தனி எலக்ட்ரான் கிடையாது. என்ன கிடையாது, தனி எலக்ட்ரான்கள் ஏதும் இல்லாததால் மின் கடத்தும் திறனை பெற்றிருக்கவில்லை. அடுத்து மிக கடினமான படிகமாக இருப்பதால் கடினமான கருவிகளை கூர்மையாக்கவும் கண்ணாடியில், இதை வந்து கடைசியில் உள்ள இந்த 3 பாயிண்ட் என்னதுன்னா பயன்கள், வைரத்தின் பயன்கள்னு சொல்லி அவங்க 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா கடினமான கருவி, அதாவது வைரத்தால் வெட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரத்தை அவ்வளோ ஸ்ட்ராங். இப்போ வைரத்தை என்ன சொல்லலாம், வைரமே ஏற்கனவே ஸ்ட்ராங், அந்த வைரத்தை வந்து வெட்டணும்னா இன்னொரு வைரத்தை தான் பயன்படுத்தணும். அது மாதிரி கடினமான கருவிகளை, ஸ்ட்ராங்கான கருவிகளை கூர்மையாக்கணும்னா எதை பயன்படுத்துவாங்க, வைரத்தை பயன்படுத்துவாங்க. கண்ணாடியை வெட்டுறது கூட என்ன பயன்படுத்துவாங்க, வைரத்தை தான் பயன்படுத்துவாங்க. துளைப்பான்கள் செய்யவும் பாறைகளை துளையிடவும், அதாவது ஒரு பெரிய பாறையில் வந்து ஹோல் போடணும் அப்படின்னு சொன்னால் எதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த வைரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கடைசியில் உள்ள 3 லைனும் என்னது, வைரத்தோட பயன்கள், வைரத்தோட பயன்கள். அப்போ திரும்ப ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிராஃபைட் போல் இல்லாமல் என்னது கொஞ்சம் கிராஃபைட் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டானதோ அதை மாதிரி ரொம்ப ஹார்டானது என்னது வைரம். அடுத்து இங்கே என்ன கலப்பினம் காணப்படுது, sp3 கலப்பினம். இங்கே sp2 படிச்சிருப்போம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிராஃபைட்டில் என்ன கலப்பினம் படிச்சிருப்போம், sp2. இங்கே என்ன படிக்கிறோம், sp3. நம்ம அங்கே கார்பன் பிணைப்பினையில் 1.41 படித்தோம். இங்கே கார்பன் பிணைப்பினையில் 1.54. ஆமாம், அங்கே என்ன படித்தோம், அருங்கோண அமைப்பு படித்தோம். இங்கே என்னது நான்முகி அமைப்பு. என்ன அமைப்பு, நான்முகி அமைப்பு. அடுத்தது மின்சாரத்தை கடத்துவதில்லைன்னு சொல்லி பார்த்தோம். மின்சாரத்தை கடத்துவதில்லை. ஏன் மின்சாரத்தை கடத்துவதுன்னு சொன்னால் இங்கே என்ன கிடையாது, தனி எலக்ட்ரான்கள் கிடையாது. அதனால் மின்சாரத்தை கடத்தும் திறனை பெற்றிருப்பதில்லை. அடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, வைரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு கடினமான கருவிகளை கூர்மையாக்குறதுக்கு பயன்படுது. இந்த வைரத்தை வைத்து நினச்சிடலாம், ஒரு ஃப்ளாட்டாக உள்ளதை நினச்சி நம்ம கூர்மையாக மாற்றிடலாம். கண்ணாடியை வெட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். பாறைகளை துளை போடுறதுக்கு நினச்சிடலாம், வைரத்தை பயன்படுத்தலாம்.